அதிமுகவினுடைய வைகை செல்வன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்று நடக்கிறதுக்கு சசிகலா அம்மையார் தயார். சசிகலா பழனிசாமி ஏற்றுக்கிட்டார் அப்படி சொல்லி பழனிசாமிக்கு கிரேடை உண்டாக்குறாங்க. வேற ஒன்று இல்லைங்க. பழனிசாமி ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்காரு. பழனிசாமி சரியில்லைங்கிற காரணத்தினால தான் இவரை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாதுன்னு சொல்லி தான் செங்கோட்டையனா பாஜக தூக்கி விட ஆரம்பிச்சு. ஒருவேளை நம்மளை கை விட்டு செங்கோட்டையனை கொடுத்துட்டா இந்த பதவி போகிறத பற்றிலாம் அவர் கவலைப்பட்டுருக்காரு. அமலாக்கத்துறை நம்ம வீட்டில் ரெய்டு வந்துருச்சா என்ன பண்ணுறது? இன்னைக்கு அதில் தலைவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு கூட்டம் வெளியே போயிட்டாலே புது தலைவரோட தான் அதிமுக வந்துருங்க. திருப்பி கலைஞர் எதிர்ப்புங்கிறத தவிர அதிமுகவில் என்ன இருந்தது, என்ன கொள்கை இருந்தது? ராஜாஜி போன்றவர்கள், காமராஜர் போன்ற அண்ணா போன்றவர்கள்லாம் இருந்த ஒரு ஊரில் இப்படி ஒரு கூட்டம் உட்காந்துட்டு அந்த ஜென்ரேஷன் சேர்ந்த எங்களுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்காது. இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். அதிமுகவினுடைய வைகை செல்வன் பேசும் பொழுது ஒன்று சொல்றாரு, என்னன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்று நடக்கிறதுக்கு சசிகலா அம்மையார் தயார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே சசிகலா அம்மையார் அப்படி ஏற்றிருப்பாங்களா? அது நல்லா நான் தான் சொன்னேன். என்ன மாதிரி ஒரு ஆள் இவரை தாக்கி நான் பேசுனேன்னு சொல்லி அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம தாக்கி பேசினா ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குதுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. சசிகலா பழனிசாமி ஏற்றுக்கிட்டார் அப்படி சொல்லி பழனிசாமிக்கு கிரேடை உண்டாக்குறாங்க. வேற ஒன்று சசிகலாவெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், பழனிசாமியும் தெரியும். பழனிசாமி கட்சி நடத்துறதுக்கு ஒரே காரணம், அவர் கூட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பாஜக கூட இருக்கிறதுனால அமலாக்கத்துறை பாதிப்பு நமக்கு வந்துடாதுங்கிறதுக்காக தான் அவர் கூட ஒரு 2000 பேர் இருக்காங்க. அதிலே பாதி பேர் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ரங்கமணி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டு போயிட்டார், வேலுமணி தங்கமணி இவங்களாம் பாதி கூட்டு போயிட்டாங்க. இவர் பழனிசாமி சரியில்லைங்கிற காரணத்தினால தான் இவரை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாதுன்னு சொல்லி தான் செங்கோட்டையனா பாஜக தூக்கி விட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி பழனிசாமி ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்காரு. ஒருவேளை நம்மளை கை விட்டு செங்கோட்டையனை கொடுத்துட்டா இந்த பதவி போகிறத பற்றிலாம் அவர் கவலைப்படல. அமலாக்கத்துறை நம்ம வீட்டில் ரெய்டு வந்துருச்சா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் அவர் கட்சி நடத்துறது. அதுக்கு தான் அவர் கூட இருக்கவங்க பூராவுமே அவர் என்ன சொல்லுங்க, நம்ம கூட இருக்கிறவங்க அமலாக்கத்துறையினுடைய ஆபத்து நமக்கு இருக்காதுங்கிறதுனால தான் அவர் கூட இருக்காங்க. அதை செங்கோட்டையனுக்கு போகுதுன்னாக்க எல்லாம் அங்கே போயிடுவாங்க. அதெல்லாம் தான் சொல்கிறாங்க சசிகலாவே எங்கள் கூட வர்றாங்க. சசிகலா உங்க கூட வரதான் தான் அன்றைக்கி வந்துட்டு இருப்பாங்க. யூ ஆர் அ ப்ரூவ்டு ஃபெயிலியர். அதில் ஒரு பன்னீர்செல்வத்தை பாராட்டணும் தான். ஒரு அவ்வளோ சந்தர்ப்பம் கொடுத்தும் கூட பதவியில் நிற்க முடியாமல் ஓடி போன ஆள் அவர். ப்ரூவ்டு ஃபெயிலியர். அவரால் ஜெயிக்க முடியாது, இதுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு யோகிதை இல்லைன்னா நான் அரசியல் விட்டு போயிடணும். அதனால தான் பார்த்தாரு பாஜக கூட கூட்டணிக்கு போய் சேர்ந்துட்டார். அவர் இன்றைக்கி தலைவராக கிளைம் பண்ணல. அவர் ஆளை விடுப்பா, நான் என்னை பொறுத்தவரை நான் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறதுக்கு என்ன உண்டு, அதுக்கு நான் பாஜக கிட்ட போய்ட்டார். பழனிசாமி அவர் பாஜகவை எதுக்கிறது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இன்றைக்கி செங்கோட்டையனை கொண்டு வர்றாருன்னு போது பழனிசாமியினுடைய நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது. இப்போ டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போய் என்ன விட்டுறாதீங்கன்னு கேட்கணும், இல்லாட்டி போனால் ஆபத்து. இல்லை இந்த கூட்டணி அதாவது 4 பேர் விலகி போனவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்துட்டு அவங்க திமுகவை வீழ்த்துறதுக்கான வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நானே சொல்கிறேன்னே, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதாங்க. எதிர்கட்சிகள் இல்லையே. எதிர்கட்சினாக்கா நீங்கள் ஒரு ஆளை விடுறீங்க காமெடி பேச, தான் ஆளுன்னே தெரியாமல் சவுக்கெடுத்து அடிச்சுக்கிட்டு சுற்றுற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அது எதிர்கட்சிங்கிறீங்க. பார்த்தா சிரிப்பு வருது. விட்டா அடுத்த அப்படி ஒரு ஆள் 7 முறை கருத்து சாதனை செய்த ஒரு ஆளை கூட்டு வந்து நிற்கிறீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைமை பேசுகிற பேச்சா சார் இதெல்லாம்? ராஜாஜி போன்றவர்கள், காமராஜர் போன்ற அண்ணா போன்றவர்கள்லாம் இருந்த ஒரு ஊரில் இப்படி ஒரு கூட்டம் உட்காந்துட்டு கேட்கறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஜென்ரேஷன் சேர்ந்த எங்களுக்கு இப்படி ஒரு இதாக நாங்கள் அவுட்டேட்டட், அவ்வளோதான். சரி, விஜய் இருக்கிறார்ல எதிர்கட்சியா? அதாவது வேறு போண்டாமணி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார். அவர் சினிமாவில் நடிச்சிருக்காரு. அடுத்தது நீங்கள் அங்கே போக வேண்டியிருக்கும். ஃபுல் டைம் அதுதான் நீங்கள் இது பண்ணணும். அடுத்தது விளம்பரம் உங்களுக்கு அடுத்த ஆள் வந்துருச்சு. ஏன் சார், நான் கூட தான் சார் ஒரு 3 படத்தில் நடிச்சிருக்கேன். என்னையும் தூக்கி விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு சீஃப் மினிஸ்டருக்கு இது இல்லையா, எலிஜிபிலிட்டி இல்லையா? 4 படம் நடிச்சிருக்கேன்ல, வந்துருக்கேன், நடிச்சேன்னு சொல்லலாம். எனக்கு நானும் தான் சினிமா நடிகேன், எனக்கே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க.
ஒரே ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு ஆளை வந்து சினிமா டைரக்டர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது கூட ஓடிச்சா என்னன்னு தெரியாது. அந்த ஆளுக்கு விட்டாதான் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. விஜய் கொடுக்குறீங்க ஒரு நியாயம் இருக்குது. அவர் படங்கள் வெற்றி பெற்ற படங்கள் அவர் இருந்திருக்காரு. அதனால அவர் இருக்காரு. அவர் கொடுக்கறதுல நியாயம் இருக்கு. இல்லை திமுகவை வீழ்த்தணுங்கிறதுக்காண்டி இந்த 4 பேரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருந்தால் நல்லதுங்கிறேன் நான். பழனிசாமியை வந்து அதிமுக ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னன்னா, இன்னைக்கு அதில் தலைவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு கூட்டம் வெளியே போயிட்டாலும் புது தலைவரோட தான் அதிமுக வந்துருங்க திருப்பி. அவ்வளோதான் அது தேவை. பழனிசாமி, பன்னீர்செல்வம், சசிகலாமா இவங்களெல்லாம் நீங்கள் மாற்றுங்க. மாற்றிட்டு புது ரத்தத்தை கொண்டாங்க. அதிமுக வரும். ஆனால் அதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாத்தியங்கள். இன்னொன்று என்னன்னா, எம்ஜிஆர் கலைஞர் அவங்க 2 பேரும் எப்படி இது பண்ணாங்கன்னா, சினிமா டெக்னிக்கை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. எம்ஜிஆர் படத்தில் வந்து எம்ஜிஆர் ஏன் ஹீரோவை அக்செப்ட் பண்ணுறோன்னா, நம்பியாருக்கு ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இருந்தார். PS வீரப்பாங்கிற ஸ்ட்ராங் வில்லனுக்கு எகேன்ஸ்டாக ஒரு சட்டைக்கு வருவார். அந்த வில்லன்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இவருக்கு மரியாதை. இல்லாட்டி பண்ண எம்ஜிஆர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருப்பார். அந்த எம்ஜிஆரை கடுமையான வில்லன்னு காட்டி தான் தன்னை ஹீரோவை பண்ணிக்கிட்டு வந்தார். அதே மாதிரி அரசியலுக்கு வந்தபோது கலைஞர் வந்து வில்லனாக காட்டி தான் தன்னை நிறுத்திக்கிட்டு இருந்தார். எனக்கு 2 பேருமே இல்லை. யாரை காட்டுவீங்க? கலைஞர் எதிர்ப்புங்கிறத தவிர அதிமுகவில் என்ன இருந்தது? என்ன கொள்கை இருந்தது? 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அதிமுக உருவாக்குனது இந்திரா காங்கிரஸ் தான் உருவாக்குச்சு. ஆனால் அதில் தான் எம்ஜிஆர் தான் வந்து ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன்னு அவர் ப்ரூவ் பண்ணார். கட்சியை உடைச்சி கலைஞருடைய செல்வாக்கை குறைக்கிறது மாத்திரம் இல்லாமல் எம்ஜிஆரை பெருசாகிட்டு வந்தாங்க. இந்திரா காங்கிரஸில் வந்து சேர்ந்துருவாருங்கிற எதிர்பார்ப்பை தான் இவ்வளவும் பண்ணாங்க அவங்க. அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் கட்சியை உடைச்சார். இதை நின்னார், எலெக்ஷன் நின்னார். அவர் எதிர்பார்க்கல தனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது. திண்டுக்கல் தேர்தல் முடிவு மக்கள் நம்மளை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுது. இந்திரா காங்கிரஸுக்கு அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. கலைஞருங்கிற ஒரு விரோதியை வச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ எம்ஜிஆருங்கிற இன்னொரு விரோதியை உருவாக்கிக்கிட்டோங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சுது. அன்றைக்கி போனது தான் இந்திரா காங்கிரஸ். இவங்க 2 பேரும் பிரிஞ்சதில் வந்த ஒரு இது என்னன்னாக்கா, இந்திரா காங்கிரஸுங்கிற காட்சி இங்கே தமிழ்நாட்டில் இல்லாமல் போச்சு. அதுதான் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் இவங்களை எதிர்த்து போராட முடியாமல் காமராஜர் சேர்ந்து கல்யாணம். ஆக திராவிட இயக்கத்தை அழிக்கணும்னு இந்திரா காங்கிரஸும் காமராஜர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உருவாக்கின ஒரு திட்டங்கள் திராவிட இயக்கத்துக்கு புது எழுச்சியை கொடுத்தது மாத்திரம்லாம் புத்துயிரை வாங்கி கொடுத்துருச்சு. அதை காமராஜர் கிளீனாக சொன்னார். அழிய வேண்டிய கட்சியை காப்பாற்றி விட்டாங்க எல்லாம் சேர்ந்து. கலைஞர் மேலே அவ்வளோ கோபம் இருந்தது மக்களுக்கு. அதை அப்படியே திருப்பி அந்த தொண்டர்களை பூரா தாங்கிட்ட கூட்டு போய் கட்சியை காப்பாற்றி விட்டாங்க அந்த ஆள் அப்படின்னார். கிளீனாக சொன்னார். நம்ம காலி அப்படின்ட்டு. திண்டுக்கல்ல எலெக்ஷனில் 4 மணிக்கு ஒரு கூட்டம் போகுது ஓட்டு போடுறதுக்கு. காமராஜர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். சொல்லியிருக்கார் கட்சிக்கார்கிட்ட, ரொம்ப லேட்டாக போகிறாங்க, இவங்க போகிறதுக்குள்ளார வாக்கு இது முடிச்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாமல் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம எதிர்த்து நிற்கிற யாருக்குமே டெபாசிட் கிடைக்காது. நல்ல காலத்துக்கு அவங்கள லேட்டாக போனதுனால ஓட்டு அன்னைக்கு திண்டுக்கல் எலெக்ஷனில் எதிர்த்து நின்று அதிமுக எதிர்த்து நின்று அத்தனை பேர் டெபாசிட் போயிருக்கு. அந்த கூட்டம் கடைசியாக போன கூட்டம் போடுது. காமராஜர் கிளீனாக சொன்னார், காப்பாற்றி விட்டாத கட்சி. இந்திரா காங்கிரஸ் மாட்டிக்கிச்சு. கலைஞரோட தீவிரமான எதிராளியாக போனார் அவர் ஒருத்தர் தான் கேட்டார் அவசர நிலையில். சஞ்சய் காந்தி வந்து பெரிய சர்வாதிகாரியாக போய் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து அறிக்கை விட்டார், நீங்கள் பிரதம மந்திரியா அல்லது உங்கள் மகன் சஞ்சய் காந்தியா மக்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு நாட்டுக்கு 2 பிரதம மந்திரிகள் இருக்க முடியாது அப்படின்னார். அவசர நிலை காலத்தில் இந்திரா காந்தியை நேருக்கு நேராக கேள்வி கேட்டு அறிக்கை விட்ட ஒரே தலைவர் இந்தியாவில் இருந்த ஒரே தலைவர் எம்ஜிஆர். அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. கொள்ளிக்கட்டை எடுத்து தலையில் நாமளே சொரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எதிர்பார்த்தது அவர் அப்படியே இந்த பக்கம் வந்துடுவார், இந்திரா காங்கிரஸ் சேர்ந்துருவார், அப்படி அவருடைய தலைமையில் இந்திரா காங்கிரஸ் அப்படியே வந்துடுவார். அப்படி எதிர்பார்த்து பூரா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதைத்தான் இன்றைக்கி இருக்கிற இந்த அரவேக்காட்டு தலைவர்கள் நான் சொல்கிறேன். திராவிட இயக்கத்துக்கு எதிராக போனீங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்க முடியும். அந்த குடியில் நீ தான் விடுவோம். ஓகே,
இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அப்போ பாஜகவோட கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அது நம்ம எப்படி பார்க்குறது? தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ்நாடு நீங்கள் விந்தியமலைக்கு கீழே நீங்கள் பாஜகன்னு சொன்னால் ஒரு ஓட்டு கூட விடுவாது. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க அதனால தெற்க வந்து அவங்க கவலைப்பட்டுக்கிறதே இல்லை. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் அத்தனை பேர் சேர்ந்தாலும் 200 MP தான். அவங்கக்கிட்ட பெரிய இது இருக்குது. இந்த தடவை தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. வாக்கு எந்திரம் எங்கே தப்பு பண்ணிடுச்சு, சரியாக சீட்டு கிடைக்கல. சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமார் இதுலேயும் தொங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சந்திரபாபு நாயுடுக்கிட்ட ஏதோ தகராறு போட்டிருக்கு. அதனால தான் பவன் கல்யாண் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்காரு. மோடிக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையாக தான் அதை நான் பார்க்குறேன். ஜாக்கிரதையாருன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ சந்திரபாபு நாயுடு ஏதோ கேட்குறாரு, அதை மோடி ஏதோ மாட்டேன்னு சொல்லியிருப்பார் போட்டிருக்கு. அமித்ஷா ஏதோ சொல்லியிருப்பார் போட்டிருக்கு. ஜாக்கிரதைன்னு இருக்கார். அதுதான் இந்த கூட்டத்துக்கு வரதுக்கு காரணம். கலைஞரை போய் நடத்தினார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மாநில சுயாட்சிக்கான ஒரு கூட்டத்தை நடத்தினார். ராயப்பேட்டா OMCயில் அத்தனை தலைவர்கள் வந்தார். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி பயந்துட்டு அவரை கண்டு. அதுக்கடுத்து அப்படி இது நடக்குது. ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சில செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போலாம் அவங்களுக்கு அந்த பயம் இருந்துட்டு தான். ஏன்னா என்றைக்குமே திருத்தணிக்கு கீழே இருக்கிற ஹைதராபாத்து கீழே இருக்கிற இந்த நாடு தேசிய நீரோட்டத்தில் இருந்ததே கிடையாது. லோக்கல் தலைவர்கள் தான் அங்கே தலைவர்களாக இருந்திருக்காங்க. காங்கிரஸ் இருக்கலாம் ஆந்திராவில், ஆனால் லோக்கலில் இருக்கிற பிரம்மானந்த ரெட்டியோ சஞ்சீவ் ரெட்டியோ NT ராமராவோ தான் அவங்க வச்சா தான் சட்டமாக இருக்கும். டெல்லிக்காரருக்கு இந்த ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து என்ன ஆட்டம் போட்டாலும் காமராஜருடைய தலைமையை தாண்டி அவங்களால போக முடியல, அவங்க ஆட்சி இருந்த காலம். அதுக்கப்புறம் வந்து திமுக கிட்ட தான் அவங்க வந்து சரண்டர் ஆகிருக்க வேண்டியது. இன்றைக்கி வரல அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகி கிடக்குறாங்க. அதனால் தெற்கு பகுதி என்றைக்குமே தேசிய நீரோட்டத்தில் இருந்ததில்லை. காந்தியை நம்ம ஏற்றுக்கலை. காந்தியை கூட நம்ம ஏற்றுக்கலை. காந்தியை சுட்டு கொண்ட போது வடநாட்டில் பல இடங்களில் கலவரம், தென்னாடு அமைதியாக இருந்தது. இதுக்கு என்ன கூத்துன்னா, காந்தியினுடைய மூத்த மகன் பேரை வந்து அப்துல்லான்னு மாற்றிக்கிட்டார். மணிராமன் பேர். சிந்தாதிரி பட்ட மீன் மார்க்கெட்டில் குடிபோதையில் மயக்கம் அடித்து கிடக்கிறார். அவரை கண்டுபிடிச்சி அப்பாவுக்கு கொண்டு வைக்கணும்னு இங்கேருந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. சுட்டு கொண்டது கூட தெரியாது, இங்கே தான் இருந்தார். அப்படி அவர் மகன் இங்கே இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் வந்து காந்தி சுட்டதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் தான். நம்ம என்றைக்குமே வடநாட்டோட ஒத்து போனது கிடையாது. நம்ம தனியாக தான் இருந்திருக்கோம். ஆனால் இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கிறது. இதில் ஒன்று இந்த மீட்டிங் வந்து ஒரு ஆபத்தை காட்டுது. எப்படி ரஷ்யா வந்து துண்டாக உடைஞ்சதோ அதுக்கான ஆரம்ப அறிகுறியை அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சசிகலா ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குனதே சசிகலா அம்மையார் தான், ஆனால் இவங்க எப்படி எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ வந்து ரஜினியினுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், சினிமாவில் நடின்னு சொல்லி அவருக்கு வந்து தூண்டுதலாக இருந்த 2 கண்டக்டர் இருந்திருக்காங்க. அவர் அந்த கண்டக்டராக இருக்கும்போது ஸ்டைலாக டிக்கெட்லாம் கொடுத்துட்டு அந்த பஸ்ஸை நிற்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக போட்டு வரோம். அந்த கூட இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, சினிமா நீ ட்ரை பண்ணு அப்படின்ட்டுருக்காங்க. அதில் ஒரு கண்டக்டர் வந்து பணம் செலவு பண்ணி மெட்ராஸில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கோன்னு அனுப்பிச்சிருக்காரு. அதுக்காக ரஜினி வந்து சொத்தை பூரா எழுதி கொடுக்க முடியாதுங்க. கைட் பண்ண ரைட், அதனால் வந்தேன், மரியாதை நீ இல்லைன்னா நான் இல்லை கொடுத்தேன். கன்னட படங்களில் உனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடைச்சிருச்சு. தமிழில் பாலச்சந்தர் தான் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு முன்னாடியே ஒரு கன்னட படங்கள் நடிச்சிட்டார். பாலச்சந்தருடைய அறிமுகம் இல்லை அவர். கன்னட படங்களில் வந்து நெஞ்சூராலை வந்து கன்னடத்தில் எடுத்த போது அவர் தான் டாக்டர் ரோல் நடித்தார். அந்த அளவுக்கு சினிமாவுக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டுக்கு போனால் நல்லா வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஐடியா கொடுத்ததெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு அவர் நன்றி சொல்லுவார். அதுக்காக அவர் வீட்டில் சொத்தை எழுதி கொடுத்துட்டு என்னுடைய இப்போ ஒவ்வொரு படத்துக்கு வாங்குற காசுலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏற்றி விட்ற ஏணி அவ்வளோதான், ஏற்றியாச்சு அவ்வளோதான், ஏணி ஓவர், ஏணியோட வேலை ஓவர். சசிகலாவுக்கு அவ்வளோதான், ஏற்றி விட்டால் முடிஞ்சு போச்சு, ரோல் ஓவர், ஒன்லி லேட்டர். ஏணிகளுக்கு அவ்வளோதான் வேலை. எப்போவுமே அரசியலும் சரி சினிமாவிலையும் சரி ஒரு பொது வாழ்க்கையிலையும் சரி ஏற்றி வச்ச ஏணியை முதல் வேலையாக நீங்கள் என்ன பண்ணி ஏறிட்ட உடனே நீங்கள் உடைக்க வேண்டியது அந்த ஏணியை தான். ஏன்னா அந்த ஏணி இருந்தால் அடுத்த ஆள் ஏறி வருவான், விடக்கூடாது. முதல்ல உடைக்க வேண்டியது ஏணியை தான். ஆனால் யார் ஏற்றி விட்டான ஒரு தலைவனா முதல்ல அவனை தான் தொலைச்சி கட்டுவாங்க.
அதுதான் அரசியல் பாலப்பாடம். ஆனால் இதை வச்சுக்கிட்டு சசிகலா நான் பார்த்து வந்த ஆளுங்கிறதெல்லாம் பேசக்கூடாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.